சூர்யா, இந்த ஹேர் பேண்ட் 2 வாங்கி வச்சிருந்தோம்ல, இது லூஸ் ஆயிடுச்சு, புதுசா வாங்கிக்கலாமா? தீவன வாங்கிக்க வேண்டியதானே, இனி ஏன் கேக்குறீங்க? சூர்யா, அக்கா அக்கா ஒரு நிமிஷம் உள்ள வாங்க அக்கா. என்ன? உள்ள வாங்க சொல்றேன், உள்ள வாங்க. ஏய் சூர்யா, என்னாச்சு? ஹே, என்னாச்சு? அழுகையை நிறுத்த போறியா இல்லையா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. இது படிங்க. என்ன சூர்யா, என்ன இது புதுசா? தெரியலக்கா, ஒரு செகண்டும் செத்து செத்து பொழைக்கிற மாதிரி இருக்கு. யாருக்கா அது? எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. என்னக்கா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? இரு, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, இந்த லெட்டர் எப்போ வந்துச்சு? நேத்து தான்க்கா வந்துச்சு. உங்களுக்கு போன் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், கிடைக்கவே இல்லை. ராத்திரி ஃபுல்லா நான் தூங்கவே இல்லை தெரியுமா? சரி, இத பத்தி யார்கிட்டயாவது டிஸ்கஸ் பண்ணியா? இல்லக்கா, ஆனா நட்ராஜ் கிட்ட மட்டும் சொல்லணும்னு தோணுச்சு. ஹே லூசா, நீ ஏன் அறிவில்லாம பேசிட்டு இருக்க? சொல்லி கிளி தொலைச்சிட்டியா? இல்லக்கா, ஃபங்க்ஷன் டைம்ங்கிறதுனால எல்லாரும் பிஸியா இருந்தாங்க. நல்ல வேலை. சரிக்கா, இப்ப என்ன பண்றது? நீ எதுக்கும் பயப்படாத, நான் இருக்கேன். என்னால சகஜமா இருக்க முடியலக்கா. எங்க அழுதுறோன்னு பயமா இருக்கு. இங்க பாரு, முதல்ல நாம பாண்டிச்சேரிக்கு போலாம். அங்க போய் என்னன்னு விசாரிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். அக்கா, என்னக்கா சொல்றீங்க? பாண்டிச்சேரி போகணுமா? எப்படிக்கா? ஏதாவது காரணம் சொல்லிதான் போகணும், இல்லனா சொல்லாம கூட போகணும். இதை எப்படியே விடுறது நல்லது இல்ல. யோசிக்காத சூர்யா, நானே உனக்காக தான் இந்த ரிஸ்க் எடுக்கிறேன். சரிக்கா, எப்ப போலாம்? இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, முடியாது. நாளைக்கு காலையில வடபழனி பார்க்குக்கு வந்துடுறேன், நீயும் வந்துரு என்ன? சரிக்கா, மறக்காம வந்துரு. அங்க போய் எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிடலாம். முதல்ல அழுகிய நிறுத்து, கண்ணை தொடச்சுக்கோ. சரி, நான் வரேன். சரிக்கா. என்னடா என்னம்மா நின்னுட்ட? டேய் சோமு, நான் பெத்த மவனே, அவளை இங்கிருந்து கூட்டு போகாம இருக்கிறதுக்கு வேற வழியே இல்லையாடா? எல்லாத்துக்கும் சரின்னு சொல்லி தானே இவ்வளவு தூரம் வந்தேன். அது சரிடா, இந்த புட்டி பார்லர் சாவியை என் இடுப்புல சொருகாம விடவே மாட்டேன். அப்படி நம்பிக்கையா முடிவு எடுத்து வா. எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன்டா. ஆனா அந்த புள்ளைய நினைச்சாதான். அது ஏன் புள்ளமா? ஆமா, இதுக்கு மட்டும்தான் துப்பு இருக்கு, வேற எதுலயும் இல்ல. பேசாம வா, வாய் மூடிட்டு. ஏமதி, என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்னமோ சோமு கிட்ட வீட்டுக்கு வரவான்னு கேட்டியாமே, நீ எப்படி மதி அப்படி எல்லாம் கேட்கலாம்? அது உன் வீடு இல்லையா? நீ சொன்னதை கேட்டுக்கிட்டு இந்த முட்டா பையலும் என்கிட்ட வந்து சொல்றான். எனக்கு அப்படியே கோவமா வந்துச்சு தெரியுமா? இதுக்கு தானே நாங்க இத்தனை நாளா தவம் கிடக்குறோம். உன்னையும் என் பேர பிள்ளையும் நான் அப்படியே உள்ளங்கையில வச்சு தாங்கிட மாட்டேன். நீ முதல்ல என் பேரனை எப்படி குடு சொல்றேன். வாடா வாடா வாடா. புள்ள பால் குடிச்சானா? இப்பதான் காய்ச்சி ஆற வச்சிருக்கேன். என்ன பொண்ணு நீ, புள்ளைய பட்டி போட்டு வச்சிருக்க? சரி விடு, நான் பாத்துக்கிறேன். ராஜா, பாஞ்சாலி பாட்டி வந்துட்ட பாரு. ஃபங்க்ஷன் தான் முடிஞ்சிருச்சுல, நீங்க இன்னைக்கு வேலைக்கு போலையா? இல்ல மதி, இன்னைக்கு எனக்கு ஆஃப். அதான். என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? திவ்யா ஒரு மாதிரியா இருக்கா? ஹே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மதி. ஏங்க, ஏன் மறைக்கிறீங்க? நமக்குள்ள எந்த ஒளியும் மறைவும் இருக்கக்கூடாதுன்னு நான் தான் அண்ணி கிட்ட சொன்னேன். இப்ப நானே மறைச்சா எப்படிங்க? அண்ணி, வழக்கம் போல எங்க அம்மா புலம்பல் தான் அண்ணி. திவ்யா, அவங்க இடத்துல இருந்து பாரு, எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க.
ஏன் நல்லதுக்காக சொல்றாங்க சரி. அதுக்காக நிம்மி பாவம் இல்லையா? எல்லாம் சரியாயிடும்னு நம்ப திவ்யா. வெற்றி அண்ணன் இருக்கிற வரைக்கும் நல்லது எதுவுமே நடக்காது. அங்க சுத்தி இங்க சுத்தி இப்ப நம்ம வீட்டையே தப்பு சொல்ற அளவுக்கு வந்துட்டாரு. குன்றத்தூர்ல இருக்க உங்க பாட்டி நிலத்தை சின்ன மாமா விக்காம ஏமாத்தி கொஞ்சம் பணத்தை மட்டும் பங்கா கொடுத்து ஏமாத்திட்டு தான் சொல்லிருக்காரு. வெற்றி அண்ணன் எப்பவுமே இப்படிதான். இல்ல திவ்யா, உங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியாது. ஆனா எங்க சித்தப்பாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு குன்றத்தூர்ல நிலம் இருக்கிறது இங்க யாருக்குமே தெரியாது. எங்க சித்தப்பா ஃபோர்ஜரி பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நேத்து கூட அந்த இடத்த பத்தி பேசினப்பதான் அவருக்கு அவ்வளவு கோவம் வந்துச்சு. மதி, நான் குறுக்க பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காத. இத நம்ம சும்மா விடக்கூடாது மதி. சாமி மாதிரி இருக்கிற மனுஷியை பார்த்து எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லியிருக்காரு. இதுக்காகவாது அந்த மனுஷனை கேள்வி கேட்டே ஆகணும். என்ன மதி யோசிக்கிற? சித்தப்பா தானே, போனா போது விட்டுறலான்னு நினைக்கிறியா? எதுக்கு விடணும்? இப்படியே விட்டுட்டு போறதுனாலதான் நம்மள பார்த்து என்ன வேணா பேசலான்னு ஆயிடுச்சு. இல்ல, இதுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் சரியாகும். என்ன பார்த்துட்டே இருக்கீங்க? என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க. நான் சொன்னா தப்பா நினைக்க மாட்டேன்ல? சொல்லுங்க. அவங்க திட்டின மாதிரி நம்ம திட்டுறதுனாலயோ இல்ல அவங்க வீட்டுல போய் அசிங்கப்படுத்துறதுனாலயோ ஒரு பிரயோஜனமும் இல்ல. உங்க சித்தப்பா பண்ண தப்பா அவருக்கு புரிய வைக்கணும். முதல்ல அவர் பண்ணது தப்புன்னு வெளியில தெரியணும். அப்பதான் இதை பத்தியே நம்ம பேச முடியும். உங்க சித்தப்பாட்ட போய் நீங்க தப்பு பண்ணிருக்கீங்கன்னு சொன்னா அவர் என்ன ஒத்துக்கிற ஆளா? இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அவர் மேல நம்ம கேஸ் போடணும். அப்படி போனா சட்டம் எல்லாத்தையும் பார்த்துக்கும். உங்க சித்தப்பாவும் வேற வழி இல்லாம சரண்டர் ஆயிடுவாரு. நான் சொல்றதுனால இதை நீங்க கேட்கணும்னு அவசியம் இல்லை. என்ன நடந்ததுன்னு தெரியாம நாம எப்படி கேட்க முடியும்? நடராஜ், அவர் சொல்றது கரெக்ட் தான். நாம சித்தப்பா மேல கேஸ் போடுவோம். அப்பதான் அவருக்கு புத்தி வரும். இல்ல மதி, நான் சொல்றத கொஞ்சம் ஏண்டா இவ்ளோ நடந்திருக்கு, அதுக்கப்புறமா அந்த ஆளுக்கு சப்போர்ட் பண்ற? நான் அதுக்கு சொல்ல மதி. என்ன நடந்ததுன்னு தெரியாம நாம பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு சொல்ல அது நமக்கே வம்பாயிடுச்சுன்னா? என்ன மருமவனே நீங்க? உங்க சித்தப்பா இப்படி செய்யற ஆள் தானே? அவர் தான் இதை செஞ்சிருக்காரு. நான் வேணா சத்தியம் பண்ணி. இங்க பாருங்க, அந்த இடம் இப்ப யார் பேர்ல இருக்குது? உங்க பாட்டி பேர்ல தானே? உங்க பாட்டி கிட்ட கேட்டா உண்மை தெரிய போகுது. இல்லத்த, பண்றதா இருந்தா அவங்களுக்கே தெரியாம தான் பண்ணிருப்பாரு. மதி, நீ ஒண்ணு செய். பாட்டியை கூட்டு வந்து விவரம் கேளு. நான் ஈசி போட்டு பார்த்துட்டு என்னன்னு சொல்லிடுறேன். என்ன மாப்பிள்ள, அதுக்கப்புறம் அவர் தப்பு பண்ணியிருந்தா அவர் மேல கேஸ் போடலாம்ல? இங்க பாருங்க, தப்புன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாமளே விட்டாலும் அவன் விட மாட்டான். நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. நான் முதல்ல பாட்டியை வர வைக்கிறேன். இத பாருங்க, எது செய்யறதா இருந்தாலும் உங்க அம்மா வர்றதுக்குள்ள செஞ்சிருங்க. மாப்பிள்ளையே இந்த மருகுறாரு. உங்க அம்மா வந்தா அவ்வளவுதான். எனக்கு எதுக்கு அந்த பணம்? சொத்து வேண்டாம், கேஸும் வேண்டாம்னு சொல்லிடுவாங்க. டேய், ஏன்டா வாயை பார்த்துட்டு நிக்கிற? சீக்கிரம் பாட்டிக்கு போன் போட்டு குடுறா. இந்த மதி, அவங்களுக்கு என்ன, தாத்தா பாட்டி இருந்தா போதும். இப்படியே போன்ல தான் பேசிட்டு இருக்க போறீங்களா? இந்த வருஷமாவது வருவீங்களா மாட்டீங்களா? சரி சரி சரி, முக்கியமான விஷயத்தை கேட்டா உடனே உங்களுக்கு வேலை வந்துருமே. சரி, வேலையை பாருங்க, வச்சிடுறேன். பர்வதா, சீக்கிரம் வா, இங்க கூட்டம் சேர்ந்துற போகுது. இத வந்துட்டேங்க. இந்தாங்க. அப்பா வாங்க, உட்காருங்க. வாங்கம்மா. இல்ல, வாங்க, பரவாயில்ல, உட்காருங்க. இருக்கட்டுங்க. நித்யா பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எப்படி இருக்கா? நீங்களே உள்ள போய் பாருங்க. ஏங்க, ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு சொல்றது? பாபு போனதுல இருந்து அவ ஒரு மாதிரியா இருக்கா. ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது சண்டையா என்ன ஏதுன்னு ஒண்ணுமே புரியல.
யார்கிட்டயும் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிற, தனியாவே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல இப்படி எல்லாம் இருக்க கூடாது. பாபு இருந்தா அவங்கிட்ட சொல்லி பேச சொல்லலாம். நாங்களே என்ன பண்றதுன்னு தவிச்சுக்கிட்டு இருந்தோம். நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. ஷாம் தம்பி நடராஜ் கிட்ட இந்த மாதிரின்னு சொல்லியிருக்கு, அதனால தான் நான் வந்தேன். போங்க, மாடியில தான் இருக்கா, போய் பாருங்க. சரிங்க. என்னம்மா இது? என்ன பிரச்சனை? உன்னை நினைச்சு எல்லாரும் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. அதான் பெரியம்மா பிரச்சனையே. நான் தான் நல்ல அப்பா அம்மாக்கு பொறுக்கலையே பெரியம்மா. தப்பு பண்றதுக்குன்னே அவங்க இருக்காங்க. அது நினைச்சு கஷ்டப்படுறதுக்குன்னே நான் இருக்கேன். நேத்து கூட எங்க அப்பா வந்து உங்ககிட்ட ஏதோ சொல்லிட்டு போயிட்டாரு. இப்ப வரைக்கும் நான் இல்ல செத்துட்டு இருக்கேன். என்னம்மா இது? அவர் எங்களை சொன்னா அது எங்க பிரச்சனைமா? இதுல நீ என்ன பண்ணுவ? உன்னை யார் என்ன கேப்பா? கேட்டுட்டா கூட பரவாயில்ல பெரியம்மா. எப்போ கேட்க போறாங்களோன்னு நினைச்சு பயந்துகிட்டே இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது. எங்க வீட்டுல யாரும் உன்னை அப்படி எதுவும் சொல்ல மாட்டாங்கம்மா. விடுங்க பெரியம்மா, இதெல்லாமே என்னோட தலைவிதி. யாராலையும் எதையும் மாத்த முடியாது. இப்படி எல்லாம் பேசாதம்மா. இந்த மாதிரி நேரத்துல நீ வருத்தப்பட்டினா அதுவும் வயித்துல இருக்கிற புள்ளைக்கு தானே கெடுதல். உனக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் இந்த பெரியம்மா கிட்ட சொல்லு, நான் சரி பண்றேன். நீ சந்தோஷமா இருந்தீனா அதுவும் குழந்தைக்கு தான் நல்லது. எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு. இது பாரு, எதுவா இருந்தாலும் தயங்காம கேளு. பெரியம்மா, எனக்கு அடிக்கடி வாமிட்டிங் ஃபீலா இருக்கு. அதனால ஆபீஸ்க்கும் போக முடியல. வீட்லயே இருக்கவும் ஒரு மாதிரி இருக்கு. என் கூட ஒர்க் பண்ற பொண்ணுங்களாம் ஆபீஸ் பக்கத்துலயே ஹாஸ்டல் எடுத்து தங்கியிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நானும் அங்கேயே தங்கிக்கலான்னு இருக்கேன். என்னம்மா சொல்ற? ஆமா பெரியம்மா, என்னால வீட்ல இருக்க முடியல. அப்பாவும் அம்மாவும் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்களும் எத்தனை நாளைக்கு தான் பொறுத்துக்குவாங்க? அதுக்கு தனியா ஹாஸ்டல்ல இருந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். நீங்க தான் இவங்க கிட்ட பேசி பெர்மிஷன் வாங்கி கொடுக்கணும் பெரியம்மா. என்னம்மா நீ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? கனவுல கூட இதெல்லாம் நடக்கும்னு நினைச்சு பாத்துறாதம்மா. கொஞ்ச நாளைக்கு தான் பெரியம்மா. உங்க அத்தை மாமா சரின்னு சொன்னா கூட நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். முழுகாம இருக்கிற இந்த நேரத்துல எவ்வளவு சாதாரணமா சொல்லிட்டு இதை என்கிட்ட சொன்னதோட விட்டு அவங்க கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லிட்டு இருக்காத. அவ்வளவுதான். இப்ப என்ன, உனக்கு எங்க இருக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வா, போலாம். நான் உன்னை பாத்துக்கிறேன். இல்ல பெரியம்மா, வேண்டாம். என்ன மதி பேசினது இன்னும் மனசுல வச்சிட்டு இருக்கியா? அவளை பத்தி உனக்கு தெரியாதா? இல்ல பெரியம்மா நான் தான் உன்னை விட்டு கொடுத்துருவேனா? ப்ளீஸ் பெரியம்மா, உங்களால இதுக்கு பெர்மிஷன் வாங்கி தர முடியுமா முடியாதா? அதெல்லாம் என்னால முடியவே முடியாது. இப்பதான் அந்த மாதிரி எந்த நினைப்பு வரக்கூடாதுன்னு சொன்ன. இங்க பாரு நித்யா, நீ சொன்ன மாதிரி உனக்கு நல்ல அப்பா அம்மா இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்கள மாதிரி 2 மடங்கு பாசம் காட்டுறதுக்குனே கடவுள் உனக்கு மாமனார் மாமியாரை கொடுத்திருக்காரு. அவங்க உனக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தானே பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் என்னம்மா, உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணா போதும். எந்த நேரமா இருந்தாலும் நான் ஓடி வந்து உன் முன்னாடி நிப்பேன். உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன்,
உனக்கு இப்படி ஒரு நினைப்பு இருக்கிறதா கூட யார்கிட்டயும் நீ காட்டிக்க வேணாம். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அமைதியாரு. பாபு தம்பி வரட்டும், இல்ல குழந்தை பிறக்கட்டும், எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இது பாரு, நான் உன்னை அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். என்ன, உடம்ப பத்திரமா பாத்துக்கோ. சரி, நான் வரேம்மா. என்னம்மா, என்ன சொன்ன? அவங்க அப்பா அம்மா மேல வருத்தமா இருக்கா. அது எதுக்குமா விட சொல்லுங்க. நாங்க எங்க மருமகளை எதுவும் சொல்ல போறது இல்லையே. பாபு தம்பி இல்ல, அத கொஞ்சம் பயப்படுறா. போக போக இல்ல சரியா போயிடும். நாங்களும் அப்படித்தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் வராது. ஆ, நான் கிளம்புறேங்க. சரிங்க, வரேம்மா. வாங்க. சூர்யா, ஒரு கஸ்டமர் 1000 rupees கொடுத்துருக்காங்க, சேஞ்ச் கொடுக்கணும். சரி, நீங்க போங்க, நான் வரேன். சரி. கஸ்டமர் எங்க? வெளியே நிக்கிறாங்க. எவ்வளவு ஆச்சு? 450. கொடுத்துருங்க. சரி. அட்டெண்டன்ஸ் நோட் எங்க இருக்குமா? டிரால இருக்கு. இப்ப எதுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க? என்ன இருக்குன்னு பாக்குறீங்க? சாரி, அட்டெண்டன்ஸ் நோட்டு. சாரி சூர்யா, நான் இனிமே உன்னை கேட்காம டிரால இருந்து எதுவும் எடுக்க மாட்டேன். சாரி சூர்யா, சாரி. அப்சரா, ஆ, சாரிப்பா. பரவாயில்ல விடு சூர்யா. அப்சரா, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும். சொல்லு சூர்யா. ஒரு சின்ன கன்ஃபியூஷன். என்னென்ன சொல்லு, என்னால முடிஞ்சதை பண்றேன்.